ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்னொரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும், எழுந்துட்டீங்களா? ஆண்டவரே வேண்டிக் கொண்டீங்களா? ஆண்டவர் சமூகத்துல ஆயத்தமா இருக்கிறீங்களா என்று உங்களை விழிப்பூட்டும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக அவரையே துதிக்கின்றேன். வாங்க இன்னொரு முறையும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தரை மக்கு நன்றி ஆண்டவரே. ஜெப ஆவி எங்களுக்கு கொடுங்க, இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவுங்க. விசுவாச ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. விழித்திருந்து ஜெபிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் 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 ஜெபம். ஆமாங்க, இது ரொம்ப முக்கியங்க. இதய துடிப்பு எத்தனை முறை ஒரு நாளைக்கு துடிக்கிறதோ அத்தனை முறை நம்ம தேவனிடத்துல ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெருமூச்சும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு ஜெபமாக மாற்றும் போதுதான் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக, தேவ சித்தத்திற்கேற்றவர்களாக, தேவனின் தீர்மானங்களின்படி நடப்பதற்கு, வாழ்வதற்கு, தீர்மானங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு டியூட்டி போல நினைக்காதீங்க. சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் அவரோடு உரையாடுவது என்பது எவ்வளவு நன்மை என்றதை உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம சரீரத்துல உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆவி தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பதை கற்றுக்கொள்ளும் போது நாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருப்போம், அம்ச கிரியைகளை ஜெயிக்கிறவர்களா இருப்போம். நாம ஜெபம் செய்கின்ற போது நம்முடைய ஜெபத்திலே சிலருடைய ஜெபங்களை பாருங்க, மாட்டுக்கு கண்ணை கட்டி விட்டது போல். கண்ணை கட்டி விட்டா அது எங்க போகுதுன்னே தெரியாதா, எங்கெங்கோ திரிந்து கொண்டு இருக்கும். அப்படியாக சிலர் ஜெபிக்க தொடங்கினாங்க என்றால் அவங்க ஏதேதோ எங்கெங்கயோ போயிடுவாங்க பாருங்க. ஒரு நோக்கம் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அதையே திரும்ப 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 சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த ஜெபத்திலேயே நடுவுல கொஞ்சம் மயங்கிடுவாங்க, திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க தூங்கிடுவாங்க, திரும்ப ஹல்லேலூயா என்று எழுந்திருப்பாங்க. இப்படி ஜெபம் ஒரு மணி நேரம் செய்துட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபித்தேன், அதுல 5 நிமிஷம் கூட விழித்திருந்து ஜெபிக்கிறாங்களோ என்னமோ. ஆகையினால்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. ஜெபித்துக் கொண்டு விழித்திருங்கள். வாட்ச் என்றால் இன்னும் அழகா இருக்கு. கவனிங்க என்ன நடக்கிறது என்று. சூழ்நிலைகளை கவனித்துக் கொண்டு அதற்கு ஏற்ற விதத்துல நீங்க ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போன போது 3 சீஷர்களையும் கூட கூட்டி சென்றார். ஆண்டவர் ஜெபத்துல அந்த இரவை செலவழிப்பதற்கு, சிலுவைக்காக தம்மை ஆயத்தப்படுத்தும்படி சென்ற போது இந்த 3 சீஷரையும் ஜெபிக்கும்படியாக கூட கூட்டி சென்று கல்லெறியும் தூரம் சென்று அவர் தனிமையாக ஜெபித்து அவர் சீமோனுக்கும், அதாவது அவரோடு இருந்த அந்த பேதுரு யோவான்களுக்கும் சொன்ன வார்த்தைகள் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தை பாருங்க. அவர் ஒரு முறை சொன்னார், 2வது முறை சொன்னார், 3வது முறை. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாரு. நடுவுல வந்து சீஷர்களையும் விழிப்பூட்டி கொண்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னா, என்னங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்க. ஜெபத்திலே விழித்திருக்க கூடியவங்க சோதனைகளை ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. ஜெபத்திலே மந்தமா இருக்கிறவங்க, அலட்சியமாக இருக்கிறவங்க சோதனையில தோல்வி அடைஞ்சிருவாங்க. இதோ சாத்தான் உன்னை சோதிக்க போகின்றான் சீமோனே, உன்னை புடைக்க போகின்றான். நீ விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இரு, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் கூட விழித்திருந்து ஜெபியுங்கள் சீஷர்களே என்று அவர் மீண்டும் எச்சரிக்கிறார். அவர் திரும்ப வந்தா மீண்டும் அவங்க தூங்கிக் கொண்டிருப்பது போல திரும்பவும் பார்க்கிறோம். நம்ம ஜெபம் டிராகிங்காக இருக்கக்கூடாது. மந்தமா இருந்து ஜெபம் பண்ணாதீங்க தயவு செய்து.
அப்படின்னா ஜெபித்துக் கொண்டே ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே இருப்பாங்க ஒரு சிலர். நாம ஜெபிக்காதபடிக்கு, நம்ம ஜெபம் செய்யாதபடிக்கு முக்கியமான 3 சத்துருக்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்க ஜெபம் செய்யும் போது உங்களுக்கு உங்க எண்ணங்கள் சிதறி போகும். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கார் கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு ஷோரூம்ல இருக்கிற காரை நினைவுபடுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட கார் வேண்டும், இப்படிப்பட்ட கலர் வேண்டும், அது எவ்வளவு விலை இருக்கும், அதை எப்படி வாங்குவது என்று நினைத்துக் கொண்டு ஜெபத்தை விட்டுட்டு அந்த எண்ணங்கள் அப்படி போயிடும். அதனாலதான் நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாயினால செய்கிற ஜெபம் உங்க காதுகளுக்கு கேட்கும்படி செய்தால் உங்க எண்ணங்கள் சிதறி போகும்போது உங்களுக்கு உடனே எச்சரிப்படைய உதவும். மனசுல நீங்க ஜெபித்துக் கொண்டு கண்களை மூடி உட்கார்ந்திருந்தா தூக்க மயக்கமா இருக்கும். அந்த மயக்கத்துல இன்னும் உங்க மனசுல ஏதோ இருக்கிற எண்ணங்கள், உங்க சிந்தனை எல்லாம் சிதறி போய் உங்களால ஜெபத்தை தொடர முடியாம இருக்கும். ஜெபிக்கும் போது மயக்கமா இல்லாம இருங்க. பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். நிஜமா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரத்துல இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவருடைய வருகையை காண்பிக்கிறது. விழித்திருந்து ஜெபிப்பது என்பது ரொம்ப அவசியங்க. எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபத்துல தூங்குகிறாங்க, ஜெபத்துல மயக்கமா இருக்காங்க. ஜெபத்துல நீங்க இன்னொருத்தங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எத்தனை பேர் அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது நீங்க ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தா, நீங்க இந்த உலக காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தால் அது எப்படி ஜெபம் ஆகும்? நீங்க சோதனையில விழுவீங்க. அதனாலதான் ஜெபித்த ஆனாலும் சோதனையில விழுதுன்னு சொல்லுவாங்க. சோதனையில தோத்துட்டேன்னு அநேகர் சொல்லுவாங்க. உன்னுடைய ஜெபத்துக்கு முதல் சத்ரு சிதறி போகிற எண்ணங்கள். அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்க ஜெபம் சத்தமா செய்யுங்க, உங்க காதுகள் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நீங்க நன்றாக ஜெபிக்க முடியும். 2வது, தூக்க மயக்கம். தூக்க மயக்கம். நம்ம சோர்ந்து போய் சாயங்காலம் ஜெபிப்போம் என்போம், இரவு ஜெபிப்போம் என்போம். சரீரம் ஆயத்தமா இருக்காது. சரீரம் சோர்ந்து போனால் ஆவியை பலப்படுத்த முடியாது. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரம் ஆயத்தம் இல்ல. ஜெபிக்கணும்ன்ற விருப்பம் இருக்கிறது, சரீரம் உதவி செய்கிறது இல்ல. அதற்கென்று சேர்ல உட்கார்ந்து கொண்டு கம்ஃபர்டபுளா ஜெபிக்கலாம்னா ஜெபம் வராதுங்க. 2 கைகளையும் முன்னுக்கு வைத்துக் கொண்டு நல்லா கன்னத்துல 2 கையும் வச்சுட்டு ஒரு சிலர் இப்படி தூங்குவாங்க. அப்படி அல்ல. தூக்க மயக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தண்ணீரால முகத்தை கழுவுங்க, அல்லது எழுந்து நின்று கொண்டு ஜெபிங்க, அல்லது நடந்து கொண்டே ஜெபிங்க. ஜெபிக்க இன்னொரு தடை என்னவென்று நம்ம பார்த்தால், நம்ம ஜெபிக்கலாம் நினைக்கும் போது இடையூறுகள் உண்டாகும். போன் அடிக்கிறதோ, செல்போன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தயவு செய்து எப்போதும் ஜெபிக்காதீங்க. செல்போன் ஆஃப் பண்ணி எங்கேயாவது வைத்து விட்டு நீங்க வந்து நீங்க ஜெபத்துல உட்காருங்க. அந்த 10 நிமிஷமோ அந்த 1 ஹவரோ தேவனோட நேரத்தை செலவிடுங்க. இன்னொன்று, நீங்க தாயாகவோ தகப்பனாகவோ இருந்தா, வீட்டுல உங்களுக்கு பொறுப்புகள் இருந்தா அதை நிறைவேற்றாமல் ஜெபிக்க உட்கார்ந்தால், அம்மா இது வேணும், அப்பா இது வேணும், யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆகவே யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்தை தேர்வு செய்யுங்க. அந்த நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. பகலெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கலாம், இரவு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. இரவு உங்களுக்கு தெம்பில்லாம இருக்கலாம். ஆகவே காலையில எழுந்து மற்றவங்க எழுந்திருக்க முன்பே அதிகாலமே நீங்க எழுப்பி ஜெபித்தா உங்க ஜெபம் அர்த்தம் உள்ளதா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஜெபம் செய்யும் போது நான் மனதோடும் ஜெபிக்கின்றேன், ஆவியிலும் ஜெபிக்கிறேன் என்றார். சூழ்நிலைகளை கவனித்துக் கொண்டும் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவைகளை நினைவுபடுத்திக் கொண்டு ஜெபிக்கணும். எந்த விஷயங்கள் நமக்கு பாரமா இருக்கிறதோ அதை நினைவு கூர்ந்து அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க களைத்து போகும்பொழுது, அல்லது வேலை சுமைகள் உங்க மேல இருக்கும் போது, அல்லது வேலை கடமைகள் இருக்கும் போது நீங்க விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. ஒரு சிலர் நான் எப்பொழுதுமே ஜெபத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க மனசு அதன் மேல ஒருநிலைப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவன் சதிகள் தந்திரங்களை வெளிப்படுத்துகிறது உங்களுடைய ஜெபம். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு ஏவுதல்களை கொடுப்பார்.
எந்த சோதனையை நீங்க சந்திக்க போகிறீங்க, எந்த போராட்டத்தை நீங்க சந்திக்க போகிறீங்க, எந்த சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட விபத்துகள் உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு வரப்போகுது, என்ன நடக்க போகிறது என்பதை ஆவியானவர் ஜெபத்துல நமக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க உங்க ஜெபத்துல என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை மனசுல நினைவுல கொண்டு இருக்க வேண்டும். ஜெபத்திலே தேவன் தருகிற வாக்குத்தத்தங்களை எழுதி வைக்க வேண்டும். ஜெபத்திலே தேவன் தருகிற ஏவுதல்களை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் அது தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாறுகிறது. நீங்க விழித்திருந்து ஜெபிக்கும் போது உங்க சிந்தனை எல்லாம் அது தேவனுடைய சிந்தனைகளாக மாறும். அவருடைய திட்டங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. ஜெபம் முடிந்த பிறகு தேவன் கொடுத்த எண்ணங்களை எழுதி அதை என்னுடைய புத்தகத்துல நான் வைத்துக் கொள்ளுவேன். அதை நினைவு கூர்ந்து திரும்ப திரும்ப அது நிறைவேறும்படிக்கு ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்கிறேன். ஜெபம் என்பது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு விட்டு விடுவது அல்ல. ஜெபம் என்பது சூழ்நிலைகளை மாற்றும், இருதயங்களை மாற்றும். என்ன நடக்கும் பாருங்க, தேவனுக்கு கிட்டி சேருகிறவர்களாய் நம்மை செய்யும். தேவ தீர்மானங்களை நாம உணரும்படிக்கு அது செய்யும். ஒரு முறை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் அது ஒரு கண்ணியை போல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாள் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எனப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள் என்றார். இந்த கடைசி காலத்திலே எப்பொழுது ஆண்டவர் வருவாரோ, காலையிலயா, மத்தியானமா, சாயந்திரமா, விடியற் காலையா, நள்ளிரவா தெரியாதாகவே, எந்த நாளும் எந்த நேரமோ யாருக்கும் தெரியாதாகவே அவருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்று நாம் அறிவோமாகவே ஒரு கண்ணி வருவது போல அது திடீரென்று நம் மீது, இந்த உலகத்தின் மீது அது வரப்போகிறது. அன்றைக்கு இருவர் மாடியில் இருப்பாங்க, ஒருவர் கீழே வருவதுக்குள்ள ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. இருவர் எந்திர கல்லறைப்பாங்க, ஒருவர் இருப்பாங்க, ஒருவர் இருக்க மாட்டாங்க. இருவர் படுத்துக் கொண்டிருப்பாங்க, ஒருவர் போவாங்க, ஒருவர் இருப்பாங்க. அப்படி என்றால் யார் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. விழித்திருந்து தன் இருதயத்தை சுத்தமா காத்து கொண்டவங்க எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. கர்த்தருடைய வருகை நேரத்தில் மற்றவங்க விடப்படுவாங்க. ஆகவே எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருங்கள். வெறுமனே விழித்திருப்பதல்ல, ஜெபம் பண்ணிக்கொண்டு விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனையில விடாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அற்புத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தினர் வாழ்க்கையில, பிள்ளைகளை குறித்த திட்டங்களின் விஷயங்கள்ல, நம்ம வேலை விஷயங்கள்ல, நம்ம கடமைகள் விஷயத்துல நிறைவேற வேண்டும் என்றால் நாம விழித்திருந்து ஜெபம் செய்வது, தூக்கம் மயக்கத்தை விடுவது, உலக கவலைகளை ஓரம் தள்ளி அற்புத காரியங்கள் செய்கிற ஆண்டவர் சமூகத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிற மனதை கொண்டு ஜெபிப்பதை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, விழித்திருந்து செய்யக்கூடிய ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தூக்க மயக்கத்திலிருந்து, அசதியிலிருந்து, பெருந்திண்டியினாலும் உலக கவலைகளாலும் பாரம் அடையாதபடிக்கு விழித்திருந்து சாத்தானின் தந்திரங்களை எதிர்ப்பதற்கு, அவருடைய கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்கு, அழிவுக்கு கொண்டு போகும் குழியிலே விழாமல் நித்தியமான பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு, ஒவ்வொரு சோதனையும் எதிர்க்கும்படிக்கு, சோதனையை ஜெயிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். விழித்திருந்து ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க. ஜெபிக்கிற மனதை கொண்டிருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உங்க போன் எடுத்து வாட்ஸ்அப்ல 8939801234 என்கிற எண்ணிற்கு டெக்ஸ்ட்ல வாய்ஸ் மெசேஜ் மூலமாக
வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. தெலுங்கு, தமிழ், பெங்காலி, ஹிந்தி, மலையாளம், ஒரியா மொழிகள்ல கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளை கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறோம். உங்க ஜெபங்கள் உதவிகளை செய்து இந்த ஊழியத்தை நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடுகளை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.